ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நீட் எக்ஸாம் எழுதிட்டு எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட படிக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளியில போய் படிக்கலாம், அதாவது வெளிநாடுகளுக்கு போய் படிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருப்பீங்க. ஸோ அப்படி படிக்கலாம் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல ஜார்ஜியால நீங்க எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு, எதனால நீங்க ஜார்ஜியால படிக்கணும் அப்படின்றத பத்தி ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம போறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோ போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜார்ஜியா எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தலாம். அதாவது ஈஸ்டர்ன் யூரோப்பும் வெஸ்டர்ன் ஏசியாவுக்கும் சென்ட்ரல்ல இந்த ஜார்ஜியா லொகேட் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது இந்த ஜார்ஜியா பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஜார்ஜியால இருக்கிற மெடிக்கல் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமா இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் போய் படிக்கிறதுக்கான ரீசனாவுமே இருக்கு. ஸோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்க இருக்கிறவங்க ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. இதை தாண்டி நீங்க டிராவல்லாம் பண்ணி போறோம் பாத்தீங்களா, இப்ப இந்தியாவில இருந்து நம்ம ஜார்ஜியா போறோம் அப்படின்னா அதுக்கு தனி டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் தராங்க. டிராவல் எக்ஸ்பென்சஸ்ல ஜார்ஜியா கண்ட்ரில இருந்து டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் தராங்க. நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வேற நாடுகளுக்கு போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜார்ஜியாவை ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ எதனாலன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஜார்ஜியால இந்தியால இருந்து வரீங்க இல்ல வெளிநாடுகள்ல இருந்து இங்க படிக்க வரீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எம்பிபிஎஸ்க்கு கொஞ்சம் பாப்புலரான நேமுமே வாங்கி வச்சிருக்காங்க ஜார்ஜியால இருக்கிற மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே. ஸோ எதுக்காக நம்ம ஜார்ஜியால இருக்கிற மெடிக்கல் யூனிவர்சிட்டியில படிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க இருக்கிறது எல்லாமே டாப் ரேங்க்டு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஸோ டாப் ரேங்க்டு அது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ரொம்பவுமே படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபீஸ் வைஸுமே சரி, எல்லாமே அஃபோர்டபுளா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்பவுமே லோவா இருக்கும். ஸோ மற்ற இடத்துல நீங்க கம்பேர் பண்ணும்போது இங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்பவுமே கம்மியா தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம WHO இருக்கட்டும், NMCயா இருக்கட்டும், இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஜார்ஜியால இருக்கிற யூனிவர்சிட்டிஸை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த ரேகிங் எல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிப்போம் பாத்தீங்கன்னா, அதுல இங்க சுத்தமாவே இருக்காது. ஹாஸ்டல்லையும் சரி வெளியிலயும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியா தான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஸோ அதுக்கு இவங்க கேரண்டி தராங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா லோக்கல் சப்போர்ட், அதாவது நீங்க கோர்ஸ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதே நீங்க யூஎஸ்ஏ யூகேல போய் எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட 3 மடங்கு ஃபீஸ் கம்மியாவே நம்ம இங்க படிச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஸ்டாஃபோட ரேஷியோ அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா ஒரு நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட் தான். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா டொனேஷன்ஸ் கிடையாது. இங்க டொனேஷன்ஸ் கிடையவே கிடையாது மெடிக்கலுக்கு. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு லெவல்ல 6th பிளேஸ்ல இருக்காங்க சேஃபஸ்ட் கண்ட்ரி அப்படின்ற இடத்துல. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம தாராளமா இங்க போய் படிக்கலாம். ஸோ இந்த ஜார்ஜியாவில நீங்க எம்பிபிஎஸ் படிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது கண்டிப்பா ஸ்கீல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே எஜுகேஷன் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க காலேஜ் போய் பாக்குறதா எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.